no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. இந்தியா என்ற நாடு உலக நாடுகள் முழுக்க நம்மளை உற்று பார்க்கக்கூடிய தருணம் தற்போது வந்திருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணமாக 2028 இந்தியா உலகத்துடைய 3வது பொருளாதார நாடாக மாறக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்கு. இது IMF கணிச்சிருக்கிறாங்க. 3வது இடத்தில் இருக்கக்கூடிய நாம் அதன் மேல வரக்கூடாது, இல்ல நம்மளுடைய இடத்தை இன்னும் இறக்க வேண்டும், நம்மை எந்தெந்த வகையிலாம் பாதிக்க செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியோட அமெரிக்காவும் நகர்கிறது, சைனாவும் நகர்கிறது. கவடார், ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஹம்பன் தோட்டை, அதுக்கப்புறம் பர்மாவில் இருக்கக்கூடிய ஒரு தீவு. இந்த 3 போர்ட் அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய கப்பல் நிறுத்தும் தளம்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த 3 இடத்துலையும் அந்த போர்ட்டை கனெக்ட் பண்ணும் மூலமா அங்க இருக்க போர்ட்டை அவங்களுடைய கண்ட்ரோல் எடுப்பதன் மூலமாக இந்தியாவுக்கு நேரடியாக ஒரு அழுத்தத்தை தர முடியும் அப்படிங்கிற அந்த கான்செப்டோட தான் அவங்க இருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்மளுடைய ஆப்ஷன் அப்படிங்கிறது, இப்போ நம்மளுடைய கவுண்டர் மூவ் அப்படிங்கிறது இங்கே என்ன? ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மலாக்கா. ஸோ இப்போ அந்த மலாக்கா ஸ்ட்ரெயிட்டை மட்டும் நெருக்கணும் அப்படின்னா, அந்த மலாக்கா ஸ்ட்ரெயிட்டோடைய கழுத்தை மட்டும் இந்தியா சோக் பண்ணுச்சு அப்படின்னா மூச்சு திணறிடும் சைனா. த கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்டை 81,000 கோடி செலவில் இந்திய அரசாங்கம் செய்ய போறாங்க. இப்போ இதுல என்னென்ன இருக்கு, இந்த ப்ராஜெக்ட்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா, இது நீட் ஆஃப் தி அவர். இதை நாம் இப்ப செய்யவில்லை என்றால் மிகப்பெரிய ஒரு ஆபத்தை இந்தியா வரும் காலங்களில் சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறது தான் ஜியோ பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸோடைய ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது. அட் த சேம் டைம் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் நினைக்கக்கூடிய அந்த விஷயங்களும் இதுதான். இந்த நிக்கோபார் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது சைனாக்கு வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செக்கு. ஸோ இந்த செக் அப்படிங்கிறது மிக நிச்சயமாக அவசியம் அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்தா இருக்கு. ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். அதிமுக்கியத்துவமான ஒரு பதிவு இது. இந்த பதிவில் அரசாங்கத்துடைய ஒரு திட்டம், அது தொடர்பான விரிவான அலசலை நம்ம இந்த விஷயத்தில் பார்க்க போகிறோம். இது சம்பந்தமாக படிப்பதற்கு, தொடர்பான ஆய்வுகளை செய்வதற்கு நமக்கு கொஞ்சம் காலம் எடுத்தது. அதன் பிறகுதான் ஒட்டுமொத்தமாக இந்த திட்டத்துடைய அடித்தளம் என்ன அப்படிங்கிற அந்த விஷயம் தெரிய வந்தது. ஆனால் அதற்கு முன்பாகவே நிறைய அரசியலும் அதன் மேலே புகுந்து விளையாடி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்தியா போன்ற நாட்டில் அரசியல் விளையாடுவது ஒன்றும் புதுசு கிடையாது, சகஜமான ஒன்று தான். இதில் நேரடியாக விஷயத்துக்கு வந்தோம் அப்படின்னா, இந்தியா என்ற நாடு உலக நாடுகள் முழுக்க நம்மளை உற்று பார்க்கக்கூடிய தருணம் தற்போது வந்திருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணமாக 2028 இந்தியா உலகத்துடைய 3வது பொருளாதார நாடாக மாறக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்கு. இது IMF கணிச்சிருக்கிறாங்க. ஸோ 1, 2, 3, அதாவது முதலிடத்தில் அமெரிக்கா, 2வது இடத்தில் சைனா, 3வது இடத்தில் இந்தியா அப்படிங்கிற அந்த சூழல் அப்படிங்கிறது மிக விரைவில் கனிய இருக்கிறது. இது வந்துச்சு அப்படிங்கிறதன் பின்னணியில் நம்ம மக்களுடைய உழைப்பு, இந்தியர்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது பெருமளவு இருக்கு அப்படிங்கிறத எந்த மாற்று கருத்துக்கும் இடம் இல்லாம நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதே நேரத்தில் ஆபத்துகளும் இருக்கு. என்ன மாதிரியான ஆபத்துக்கள்? 3வது இடத்தில் இருக்கக்கூடிய நாம் அதன் மேல வரக்கூடாது, இல்ல நம்மளுடைய இடத்தை இன்னும் இறக்க வேண்டும், நம்மை எந்தெந்த வகையிலாம் பாதிக்க செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியோட அமெரிக்காவும் நகர்கிறது, சைனாவும் நகர்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதற்கு பல்வேறு விஷயங்கள் இருக்கு. குறிப்பாக சைனாவுக்கும் நமக்கும் நேரடியாக பார்டர் டிஸ்பியூட்டே இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அருணாச்சல பிரதேசத்தை நம்மளோட குழந்தைய அவன் பேர் வச்சு கூப்பிட்டு இருக்கான் அப்படிங்கிற அந்த ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்கு. இன்னொரு பக்கம் அமெரிக்கா, இந்த ட்ரேட் வாரில் ட்ரம்ப் இந்தியாவை எப்படி டீல் பண்ணார் அப்படிங்கிறது, இந்தியா அதுக்கு பிறகு ட்ரம்ப்புக்கு எந்த மாதிரியான பதிலடியை கொடுத்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ எல்லோரும் கண் வைக்கக்கூடிய பகுதியாக இந்தியா மாறி இருக்கிறது. இந்த நேரத்தில் சைனா இதில் ஒரு படி அதிகமாக போய் இந்தியாவை மிக முக்கியமான ஒரு எதிரியாக பார்த்து பாவித்து அதுக்கு தகுந்த வியூகங்களை அமைத்து அதன் மூலமாக இந்தியாவுக்கு ஒரு ஆபத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் அவங்க நகர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா சைனாக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. அதுல மிக முக்கியமா அவங்க உறுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், பார்டர் டிஸ்பியூட்டை கடந்து ஆசியால நம்ம தான் நம்பர் 1 பிளேயரா இருக்கணும், ஆசியாவுடைய தாதாவாக நாம தான் இருக்கணும், வேற யாவனும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் தான் சைனாவை உந்தி தள்ளுது. அதை தாண்டி
இந்தியாவுக்கான சவால்களை சைனா ஏற்படுத்துவதற்கான பல விஷயங்களும் இங்கிருந்து தான் அமையுது. குறிப்பாக சைனாவுடைய ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட், அதாவது ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் அப்படிங்கிற ஒரு வியூகம் இருக்குது. அதாவது எப்படின்னா, இந்தியாவை கடல் ரீதியாக சுற்றி வளைப்பது அப்படின்னு. அதற்கு அவங்க பயன்படுத்துனது என்ன அப்படின்னா, நமக்கு தெரியும் நம்ம இந்தியாவுடைய மேப் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். ஸோ இதில் கரெக்டாக கவடார், ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஹம்பன்தோட்டை, அதுக்கப்புறம் பர்மாவில் இருக்கக்கூடிய ஒரு தீவு, இந்த 3 போர்ட் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய கப்பல் நிறுத்தும் தளம்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த 3 இடத்துலையும் அந்த போர்ட்டை வந்து கனெக்ட் பண்ணும் மூலமாக, அங்கே இருக்க போர்ட்டை அவங்களுடைய கண்ட்ரோல் எடுப்பதன் மூலமாக இந்தியாவுக்கு நேரடியாக ஒரு அழுத்தத்தை தர முடியும் அப்படிங்கிற அந்த கான்செப்டோடு தான் அவங்க இருக்கிறாங்க. ஏற்கனவே ஹம்பன்தோட்டாய், கவடார், பர்மாவில் இருக்கக்கூடிய போர்ட் 3மே அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ இதன் மூலியமாக ஒரு வியூகம் அப்படிங்கிறது அவங்களிடம் இருக்கிறது. இதற்கு ஆப்போசிட்டாக நம்மக்கிட்ட என்ன வியூகம் இருக்குது? அந்த வியூகத்தை பலப்படுத்துவது, அந்த வியூகத்தை இன்னும் கூர்மைப்படுத்துவதற்கு முன்வெற்றி தான் அந்த ப்ராஜெக்டை இந்தியன் கவர்மெண்ட் வந்து ப்ரப்போஸ் பண்ணி அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போது நம்மளுடைய ஆப்ஷன் அப்படிங்கிறது, இப்போ நம்மளுடைய கவுண்டர் மூவ் அப்படிங்கிறது இங்கே என்ன? ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மலாக்கா. ஏற்கனவே இப்போது நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஆயில் கிரைசிஸ் எல்லாமே எதை வச்சு நடக்குது அப்படின்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பகுதி தான். ஸோ அந்த ஹார்மூஸ் அப்படிங்கிற பகுதியை ஈரான் வந்து முழுமையாக அவங்க கையில் எடுத்ததன் மூலமாக உலகத்தினுடைய ஃப்ளூயில் சப்ளையில் மிக முக்கியமான ஒரு தாக்கத்தை அந்த நாடு ஏற்படுத்துகிறது. எங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்துச்சு அப்படின்னா நாங்கள் இங்கே கை வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அமெரிக்காவிலிருந்து எல்லா நாட்டையுமே ஈரான் மிரட்டி வருகிறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழல் இங்கே இருக்கும்போது சைனா இங்கே வந்து ஒரு இந்தியாவுக்கு எதிரான ஒரு வியூகத்தை இப்படி அமைக்கிறாங்க. ஸோ மலாக்கா ஸ்ட்ரீட் அப்படிங்கிற அந்த ஒரு பேசேஜின் மூலியமாக தான் சைனாவுடைய 80% எரிபொருள் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய கண்ட்ரிக்கு வந்து போகுது. எப்படி நாம வந்து கிட்டத்தட்ட 80% மேல் நாம் வந்து எரிபொருளை வந்து வெளிநாடுகளிலிருந்து நாம் வந்து சார்ந்திருக்கக்கூடிய நாடாக இருக்கிறோமோ, இதே நிலைமை தான் சைனாலையும் வந்து நீடிக்கிறது. ஸோ இந்த சுச்சுவேஷனில் இந்த மலாக்கா ஸ்ட்ரீட் மூலியமாக தான் 80% ஆயில் வந்து அவங்களுக்கு போகுது. ஸோ இப்போ அந்த மலாக்கா ஸ்ட்ரீட்டை மட்டும் நெருக்கணும் அப்படின்னா, அந்த மலாக்கா ஸ்ட்ரீட்டோடைய கழுத்தை மட்டும் இந்தியா வந்து சோக் பண்ணுச்சு அப்படின்னா மூச்சு திணறிடும் சைனா. சைனாவுடைய பொருளாதாரம், சைனாவுடைய நாடு, சைனா என்ற அந்த மிகப்பெரிய நாடு, தன்னுடைய அந்த ராட்சச மேனுஃபேக்சரிங் செக்டாரை வைத்திருக்கக்கூடிய நாடு ஒரு வாரத்திலே மண்டிடக்கூடிய சூழல் அப்படிங்கிறது ஏற்படும். இதை இந்தியாவால் செய்ய முடியும். அதை முன்னிறுத்தி தான் இப்போ இந்த ப்ராஜெக்ட். இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வருவோம். இந்த ப்ராஜெக்டோடைய பெயர் அப்படின்றது த கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட். மிக முக்கியமான ஒரு தீவாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதியிலேருந்து ஒரு 40 நாட்டிக்கல் மைல்ஸ் தான் இந்த மலாக்கா ஸ்ட்ரீட் அப்படிங்கிற அந்த பகுதி இருக்குது. ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ அந்த த கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்டை வந்து 81,000 கோடி செலவில் இந்திய அரசாங்கம் செய்ய போகிறாங்க. இப்போ இதில் என்னென்ன இருக்குது, இந்த ப்ராஜெக்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஒரு இன்டர்நேஷ்னல் கண்டெய்னர் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் டெர்மினல். அதாவது இந்த மெயினாக இந்த கடல் வழியில் போக்குவரத்தில் நம்ம செய்யக்கூடிய சரக்கு போக்குவரத்து, இந்த கண்டெய்னரில் வைக்கக்கூடிய விஷயங்கள், இதை வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு கண்டெய்னர் டெர்மினல் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு அங்கே பில்ட் பண்ண போகிறோம். ரெண்டாவது கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட், பசுமை வழி விமான நிலையம். மூன்றாவது கேஸ் அண்ட் தெர்மல் பவர் காம்ப்ளெக்ஸஸ். ஸோ இதற்கு தேவையான மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய விஷயம். அப்புறம் அர்பன் டவுன்ஷிப். இது எல்லாத்தையுமே வந்து 81,000 கோடி செலவில் நாம் வந்து அங்கே வந்து நிறுவ போகிறோம் அப்படிங்கிறதை நம்முடைய அரசாங்கம் உறுதி செய்திருக்கிறது. ஸோ இப்போ பாருங்கள், இதில் மலாக்கா ஸ்ட்ரீட்டை வந்து சோக் பண்ணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. இதில் இன்னொன்று இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பொருளாதார ரீதியாக. ஏன் அப்படின்னா, நம்மளுடைய அந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட், அந்த கார்கோ, நம்மளுடைய டிரான்ஸ்ஷிப்மெண்ட் வந்து எங்கே ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட சிங்கப்பூர், அதுக்கப்புறம் கொலம்போ, இந்த 2 போர்ட்டில் தான் நாம் வந்து அந்த நம்மளுடைய டிரான்ஸ்ஷிப்மெண்ட் கார்கோ அப்படிங்கிறது நடக்குது. ஸோ அதை வந்து நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கிறோம். இதன் மூலிமா வருஷத்துக்கு நமக்கு வந்து $220 மில்லியன் வந்து நமக்கு வந்து செலவாகுது. ஸோ இப்போ நமக்குனே ஒரு ஓனாக இந்த கண்டெய்னர் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் டெர்மினல் வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து இதை இங்கே வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இதில் ஒரு பொருளாதார நோக்கமும் இருக்குது. அதே நேரத்தில் அந்த பகுதியை இன்னும் பலப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற அந்த நோக்கமும் இருக்குது. இன்னும் சில விஷயங்கள் இருக்கும், ஆனால் அது வந்து வெளியே வராது, அது ரகசியமாக வைக்கப்படும். ஸோ இதுதான் இந்த ஒரு பேஸிக்கான ஒரு பேஸை வந்து இன்னும் அடித்தளத்தை இன்னும் தீவிரமாக ஆக்குவது, இன்னும் பலமாக கட்டமைப்பது அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தை முன்வைத்து தான் இப்போ இந்த ப்ராஜெக்டை வந்து இந்திய அரசாங்கம் செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ ஒருவேளை ஃப்யூச்சரில் சைனா எப்படி வந்து இப்போது 2வது பொருளாதார சக்தியாக இருந்தாலும் கூட
கப்பல் படையில் மிகப்பெரிய ஒரு சக்தியாக சைனா விளங்குகிறது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒருவேளை சைனா வாலாட்டும் பட்சத்தில், ஏன் வாலாட்டோன்னு சொல்கிறேன்னா அதுக்கான சினாரியோஸும் இப்போ வந்து சைனாக்குள்ளே வந்துகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, இந்தியா போல சைனா வந்து ஒரு ஜனநாயக நாடு கிடையாது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த தலைமை, அந்த கம்யூனிச தலைமை அப்படிங்கிறது வந்து ஒரு சர்வாதிகார தலைமை. ஷி ஜின்பிங் சாவர வரைக்கும் அவர் தான் வந்து அந்த நாட்டுடைய தலைவராக இருப்பார், அந்த மாற்றமே வராது. ஸோ மக்கள் மத்தியில் ஒரு அழுத்தம் ஏற்படும் போது அவர்கள் எதிரியாக கட்டமைக்கக்கூடிய 2 நாடுகள், ஒன்று தாய்வான், இன்னொன்று வந்து இந்தியா. ஸோ இந்த 2 நாடுகளை தான் அவங்க எதிரியாக கட்டமைக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அரசு தலைமைக்கு அழுத்தம் வரும் நேரத்தில் இவங்க வந்து அந்தமான்ல நாங்கள் போய் வந்து தாய்வானில் கை வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய போர் விமானத்தை அப்படியே அனுப்பி அப்படியே திருப்பி வந்து ரிட்டர்ன் பண்ணுறது. ஸோ தாய்வானை மிரட்டும் வேலையை வந்து ஒரு ப்ரெஷர் ரிலீஃபாக இந்த பீஜிங்கோடைய அந்த பேரரசர் வந்து செய்து கொண்டிருக்கிறார். இப்போ அடுத்தபடியாக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அருணாச்சல் ஏற்கனவே கல்வானில் நடந்த அந்த விஷயங்களை நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இப்போ அப்புறம் அருணாச்சலுக்கு பேரை மாற்றுறது, இது எங்கள் நாடு அப்படிங்கிறது, இது எங்களுடைய பகுதி அப்படிங்கிறது, இதை தொடர்ச்சியாக சைனா வந்து செய்து கொண்டு இருக்கும். ஸோ அதுக்கு பிறகு இது வந்து போர் உள்ளிட்ட சூழல் நோக்கி நகர்ந்துச்சு அப்படின்னா சைனாவை நாம் வந்து சோக் பண்ணுறதுக்கான மிக முக்கியமான ஒரு பாயிண்டாக இது இருக்கும். ஸோ இது இருக்குது அப்படிங்கிறதாலேயே இந்த ப்ராஜெக்டை இந்தியா அரசாங்கம் எப்படியாவது மேற்கொள்ள நம்ம தடை விதிக்கணும். அதாவது தடை விதிக்கணுன்ற சென்ஸ் எப்படின்னா, இதை இந்தியாவை செய்ய விடக்கூடாது அப்படிங்கிற அந்த முயற்சியிலும் சைனா வந்து அஃப்கோர்ஸ் இறங்க தான் செய்யும். அது இறங்கியதற்கு பிரதிபலனாக என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்குறோம். ஸோ இந்த திட்டம் நிறைவேறக்கூடாது அப்படிங்கிற அந்த நோக்கம் யாருக்கு இருக்குன்னா, மிக நிச்சயமாக சைனாவுக்கு வந்து இருக்கும். ஸோ இப்போ இந்த திட்டத்தை எதிர்ப்பவர்கள் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ அவங்களுடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்னு. இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, எதிர்கட்சிகளுடைய ஒரு கன்சர்னை நம்ம வந்து உண்மையிலே கருத்தில் கொண்டு பார்க்கும்போது வேற ஒரு விஷயம் தெரிஞ்சுது. என்ன அப்படின்னா, இப்போது இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் போய் அங்கே போய் நீங்கள் கொண்டு வந்து கோட்டிங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய இயற்கை சமநிலை அப்படிங்கிறது பாதிக்கப்படும். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் பாதிக்கப்படும், அங்கே இருக்கக்கூடிய இயற்கை சூழல் முற்றும் முழுதாக அழிக்கப்படும் அப்படின்னு வந்து அவங்க வந்து குற்றச்சாட்டு வச்சாங்க. ஆனால் அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் தாண்டி கிரீன் ட்ரிபியூனல் வந்து 2026 பிப்ரவரி மாதம் உங்களுக்கான அந்த ப்ராஜெக்டுக்கான கிளியரன்ஸை வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள், குறிப்பாக அழியும் தருவாயில் இருக்கக்கூடிய உயிரினங்களை பாதுகாத்து அதற்கும் எந்த விதமான பாதிப்பு ஏற்படுத்தும் விதமாக இருந்துச்சு அப்படின்னா அதை தவிர்த்து விட்டுதான் இந்த ப்ராஜெக்டை கையாள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசாங்கம் செய்திருக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி இது நீட் ஆஃப் தி அவர். இதை நாம் இப்போ செய்யவில்லை என்றால் மிகப்பெரிய ஒரு ஆபத்தை இந்தியா வரும் காலங்களில் சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறது தான் ஜியோ பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸோடைய ஒரு எச்சரிக்கையாக வந்து இருக்கிறது. அட் த சேம் டைம் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் நினைக்கக்கூடிய அந்த விஷயங்களும் வந்து இதுதான். இந்த நிக்கோபார் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது சைனாக்கு வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செக்கு. ஸோ இந்த செக் அப்படிங்கிறது மிக நிச்சயமாக அவசியம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கருத்தாக இருக்குது. இன்னும் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதே நேரத்தில் இந்த ப்ராஜெக்டில் வரக்கூடிய அப்ஜெக்ஷன்ஸ், எல்லா ப்ராஜெக்ட்லையுமே ஒரு அப்ஜெக்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த பழங்குடி மக்களுடைய கருத்துக்களை கேட்டு அந்த அப்ஜெக்ஷனையும் சரி செய்து இந்த ப்ராஜெக்டை இந்திய அரசாங்கம் வெற்றிகரமாக கொண்டு போகும் அப்படிங்கிறது நம்புகிறோம். ஸோ தேச பாதுகாப்புக்கு இது மிக முக்கியமான ஒரு தருணம். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.